வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்டர் மெலன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம். என் ஸ்டைல எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நம்ம வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு இந்த பாட்டை வந்து போட்டுருவோம் இல்லையா, இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம். இதுல இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஃபிளஷ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்க அந்த பீஸை, எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்றத. இன்னொரு பீஸ் வந்து உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துட்டு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம நல்லா ஃபைனா வந்து துருவி எடுத்துக்க போறோம். துருவும் போதே தண்ணி விடும், நம்ம அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு ஒரு அரை வாட்டர் மெலன்ல இருக்க ஃபிளஷை வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு ஸ்ட்ரைனர்ல போட்டு நல்லா தண்ணி எதுவும் இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சுத்தமா ஒரு டிராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. நீங்க ஸ்ட்ரைனர்ல போடல அப்படின்னா ஒரு துணியில போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, நான் பண்ற மாதிரி. இந்த வாட்டர் மெலன்ல இருக்க வாட்டர் வந்து தேவையில்லை, நம்ம வந்து பிழிஞ்சு நல்லா ஃபைனா ஒரு டிராப் வாட்டர் இல்லாம நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரைனர்ல போட்டு இருக்கட்டும். இப்ப பிழிஞ்சு எடுத்தது வந்து எந்த அளவுக்கு ட்ரையா இருக்கு அப்படின்றத நான் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நான் ஹாஃப் வாட்டர் மெலன்ல இருந்து எடுத்த ஃபிளஷ் இவ்வளவுதான் வந்திருக்கு. இதை நம்ம இன்னும் வதக்கும் போது இன்னும் கம்மியாயிடும், அதனால நிறைய வாட்டர் மெலன்ல இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் தான் சேர்க்கணும், அப்ப நல்ல டேஸ்ட் அதிகமா இருக்கும். நெய் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பை சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லாவே ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ வறுத்து எடுத்த முந்திரி பருப்பை ஒரு பாதி அளவுக்கு எடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு, ஒரு 3/4 வாசி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதே நெய்ல நம்ம பிழிஞ்சு வச்சுட்டு அந்த வாட்டர் மெலனோட ஃபிளஷை இதுல ஆட் பண்ணி நல்லா இந்த தண்ணி எதுவும் இல்லாம நல்லா வதக்கி விட்டுக்க போறோம். இந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். வாட்டர் மெலன்ல செஞ்சோம் அப்படின்றதே கிட்ஸுக்கு தெரியாத அளவுக்கு சூப்பரா செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு ரெசிபி. இந்த மாதிரி இந்த சம்மர் சீசன்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாட்டர் மெலன்ல இருக்கிற ஃப்ளஷ் எடுத்து சூப்பரா இருக்கும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து நெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை ஸ்வீட்னஸ் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே ஒரு இலகுன தன்மை வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணீங்க அப்படின்னா நல்லா திக்காயிரும். இப்ப திக்காயிடுச்சு. இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த ஹாஃப் வாட்டர் மெலனோட ஃப்ளஷே வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு. நீங்க இன்னும் சேர்த்து செய்யுங்க. நான் எடுத்த வாட்டர் மெலனோட ஹல்வா வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தான் வந்திருக்கு. இதுல வந்து நான் ஆப்ஷனல் தான் ரோஸ் எசன்ஸ் ஊத்துறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலான ஃப்ளேவர் டேஸ்டே வந்து நல்லா இருக்கும். ஆனா ரோஸ் எசன்ஸ் ஊத்துனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். அதுக்காக நான் ரோஸ் எசன்ஸ் ஒரு மூடி ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டிராப்ஸ் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஹல்வா வந்து இந்த காசி ஹல்வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெக்ஸ்சர்ல இருந்துச்சு. ஆனா நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான வாட்டர் மெலன் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.